டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் விஜய் ஸ்னேகா நடித்து செப்டம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக காத்துட்ருக்க படம் தான் கோட். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற இந்த படமுடைய அட்வான்ஸ் புக்கிங்கை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அது மொத்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். கோட் படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங்கை யூகேயில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. படம் வெளியாக இருக்க 36 நாளுக்கு முன்னாடியே முதல் முறை இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் 7 லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதே போல் லியோக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா 43 நாள் முன்னாடியே அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் லியோக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததால் பயங்கரமான ரெஸ்பான்ஸும் கிடச்சிது. ஓப்பன் பண்ண ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே 10K டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிருந்தது. பட் ஆனால் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கான ஹைப் இல்லை. ஸோ எவ்வளோ டிக்கெட் சேல் ஆகுது, என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கோட் படத்துடைய ஐமேக்ஸ் வெர்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஐமேக்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லியோ படம் ஐமேக்ஸில் வேறு லெவல் மாஸ் காட்டிருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, கலெக்ஷன் அளவில் வேறு லெவலில் பண்ணியிருந்தது. ஒரு பிக் பிளாக் பஸ்டர் மூவியாக இந்த படம் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐமேக்ஸோடைய வைஸ் பிரசிடெண்ட்டே சொல்லியிருந்தாங்க. லியோவை விட இந்த கோட் படத்துக்கு விஷுவலான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஐமேக்ஸ் வெர்ஷனில் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதால ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். லியோ இந்தியன் லெவலில் 10 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்போவே இந்தியாவில் 26 ஸ்க்ரீன் இருந்தது. அதில் 10 ஸ்க்ரீன் மட்டும்தான் லியோ படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த படத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 30 ஸ்க்ரீன் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ ஸ்க்ரீன் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்ரீலங்காவில் வெளியாகிற முதல் ஐமேக்ஸ் இந்தியன் மூவி அப்படின்னா அது கோட் மூவி தான். ஸோ அந்த பெருமை நம்ம கோட்டுக்கே சாரும். அண்ட் லாஸ்ட் இன்றைக்கி வரப்போகிற அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, கோட்டுடைய 3rd சிங்கிள் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டும் கிளியராக இன்றைக்கி ஈவினிங் 6 PM வந்துடும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கோட் மூவிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட பாடல்கள் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹைப்பை யாருக்கும் ஏற்படுத்தலை. இத்தனைக்கும் தளபதி விஜய் அவர்களே 2 பாடல் பாடியிருந்தாலும் கூட அந்த பாடல்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படலை முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ வர அந்த 3rd சிங்கிளாவது பெரிய லெவலில் பேசப்படுற மாதிரி வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.